Hi students, welcomes you all. This is Standard 11, Subject Physics, Unit 1, Nature of Physical World and Measurement. In that unit, we are going to discuss about topic number 1.4, Measurement. Okay, so first of all, we have to know what is measurement. Measurement na enna அப்படினு சொல்லி பார்க்கணும். The comparison of any physical quantity with its standard unit is called measurement. Which means எந்த ஒரு physical குவான்டிட்டியும் அதுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட சேர்த்து சொல்றது பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெஷர்மெண்ட். தென் வாட் இஸ் physical குவான்டிட்டி? மெஷர்மெண்ட்னா என்ன சொன்னேன்? எந்த ஒரு physical குவான்டிட்டியும் அதுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட சேர்த்து சொல்றது தான் நம்ம என்னன்னு சொன்னோம்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். அப்போ physical குவான்டிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வாட் இஸ் physical குவான்டிட்டி? Physical quantity is nothing but anything we can measure is called physical quantity. எதெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியுதோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லென்த், மாஸ், டைம், எனர்ஜி எக்ஸெட்ரா, இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுதோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு லென்த், மாஸ், டைம், எனர்ஜி, ரைட்? ஸோ அப்போ பிசிக்கல் குவான்டிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ லென்த் அப்படின்னா நம்ம எதுல மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர்ல மெஷர் பண்ணுவோம். மாஸ் எதுல மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிலோகிராம்ல மெஷர் பண்ணுவோம். டைம் எதுல மெஷர் பண்ணுவோம்னா செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவோம். ஸோ அப்போ பிசிக்கல் குவான்டிட்டியை ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட சேர்த்து சொல்றது பேர் தான் என்னன்னு சொன்னா மெஷர்மெண்ட். ஸோ இப்போ பிசிக்கல் குவான்டிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தென் மெஷர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரைட்? நவ் we are going to discuss about the types of physical quantity. பிசிக்கல் குவான்டிட்டியோட டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் physical quantity. Here there are two types of physical quantity. One is fundamental quantity and the other one is derived quantity. Okay, so what is meant by fundamental quantity? Fundamental quantity are otherwise called as base quantity. Okay, here the fundamental quantity can be defined as which cannot be expressed in terms of any other physical quantity. Is called fundamental quantities. For example, length, mass, time, electric current, temperature, luminous intensity, and amount of substance.
these are fundamental quantities. Okay, so fundamental quantity நம்ம இன்னொரு டேர்ம்ல என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை நம்ம வேற ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி கூட கம்பேர் பண்ணி சொல்லவே முடியாது. லென்த்னா லென்த் தான், மாஸ்னா மாஸ் கிலோகிராம் தான், டைம்னா செகண்ட்ஸ் தான். இப்போ லென்த்தோட யூனிட் எடுத்துட்டு போயிட்டு எலக்ட்ரிக் கரண்டோட யூனிட்டோட சேர்த்து சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், லென்த்தோட யூனிட் வந்து மீட்டர், ஆனா எலக்ட்ரிக் கரண்டோட யூனிட் வந்து பார்த்தோம்னா ஆம்பியர், ஏ. ஓகே, நான் வந்து எலக்ட்ரிக் கரண்டோட யூனிட் வந்து மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்மளால என்ன பண்ணவே முடியாது, சேர்த்து சொல்லவே முடியாது. ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை வேற ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா சொல்லவே முடியாது. ஸோ இதெல்லாமே பேஸ் குவான்டிட்டி. டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இருந்து கொண்டு வரது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். வெலாசிட்டியோட ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கறத நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா லென்த், ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம லென்த்ல தான் மெஷர் பண்ணுவோம். டைம் டேக்கன் டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ லென்த்தோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர், டைமோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட். ஸோ இது எழுதுறப்ப எப்படி எழுதலாம்னா ms பவர் -1 அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ டிரைவ்டு குவான்டிட்டினா என்னன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டில இருந்து டிரைவ் பண்ணி அதுக்கு ஒரு யூனிட் சொல்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா derived quantity அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா derived quantity. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஹேஸ் டூ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வித் டிவிஷன் ஃபார்ம். ஓகேவா? ரெண்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெலாசிட்டி. ஓகே, ஸோ அப்போ ரெண்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை டிரைவ் பண்ணி நம்ம வெலாசிட்டிக்கு உண்டான ஆன்சரை சொல்ல முடியும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா derived quantity. The quantities that can be expressed in terms of fundamental quantities are called derived quantities. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா அடிப்படை. ஸோ இதுதான் பேஸ். ஸோ இதுல இருந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி சொல்லவே முடியாது. ஸோ அந்த பேஸ் குவான்டிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா லிமிடெட் தான். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா லென்த், மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், லூமினஸ் இன்டென்சிட்டி அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதுவே டிரைவ்டு குவான்டிட்டினா இதுல இருந்து நம்ம வேற ஒரு குவான்டிட்டியை சொல்றது பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இது போல இன்னும் நிறைய போயிட்டே தான் இருக்கும், எட்ஸெட்ரா. ஓகே, so these are types of physical quantity. Next we are going to discuss about different types of measurement. Okay, to discuss about different types of measurement system. There are three types of measurement system. One is FPS system, second one is CGS system, and the third one is MKS system. Okay, so first you have to see about what is FPS system. FPS system is otherwise called as British Engineering System of Units, which uses foot, pound and second as the three basic units for measuring length, mass and time respectively. FPS system நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா British Engineering System of Units அப்படின்னு சொல்லலாம். Here F represents foot, P represents pound, S represents second. Here length can be measured by foot, mass can be measured by pound and time can be measured by second. Okay, and the second one is CGS system. Okay, the CGS system is otherwise called as Gaussian system. Okay, so FPS system நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா British Engineering System of Units ன்னு சொன்னோம். அதே போல CGS system நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா Gaussian system அப்படின்னு சொல்லலாம். Here C represents centimeter, G represents gram and S represents second. Okay, here length can be measured by centimeter and mass can be measured by gram and time can be measured by second. Okay, and the third one is MKS system. Here M represents meter, K represents kilogram and S represents second. Here length can be measured by meter, mass can be measured by kilogram and time can be measured by second. And one more thing you must know, the CGS and MKS system are defined as metric or decimal system. CGS system MKS system தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ரிக் சிஸ்டம்னு சொல்லலாம் or decimal system of units அப்படின்னு சொல்லலாம். The FPS system is not a metric system. FPS system நம்ம எதுல எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ரிக் சிஸ்டம்ல எடுத்துக்க மாட்டோம். Right? I hope you are understand the different types of measurement system. Okay, next we are going to discuss about SI unit system. Okay, so SI unit systemனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The system of units used by scientists and engineers around the world in commonly called the metric system, but since 1960 it has been known officially as the International System or SI, the abbreviation for its French name System International.
ஓகேவா. ஸோ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை சயின்டிஸ்டும் இன்ஜினியர்ஸும் எல்லாருமே ஒன்னாவே ஏத்துக்கிட்டாங்க. ஓகேவா. எந்த யூனிட்ஸ் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிஜிஎஸ் சிஸ்டமையும் எம்கேஎஸ் சிஸ்டமையும் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம அது ரெண்டுத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெட்ரிக் சிஸ்டமா எடுத்துப்போம். ஓகே. ஸோ 1960 தான் இது அபிஷியலா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிக்ளேர் பண்ணாங்க மெட்ரிக் சிஸ்டமை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் சொல்லலாம் ஆர் எஸ்ஐ. ஓகே. எஸ்ஐ ரெப்ரசன்டட் as இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆர் சிஸ்டம் இன்டர்நேஷனல் அப்படின்னு கூட சொல்லலாம். Then the SI with a standard scheme of symbols, units and abbreviation. So இதுதான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்டாண்டர்டான யூனிட்டும் சிம்பிள்ஸும் என்ன பண்ணாங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்தோட யூனிட் வந்து என்னன்னு சொன்னாங்கன்னா மீட்டர். அதுக்கு உண்டான சிம்பிள் வந்து என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மால் எம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே. தென் were developed and recommended by the General Conference on Weights and Measures in 1971 for international usage in scientific, technical, industrial and commercial work. ஓகேவா. ஸோ 1971 தான் ஜெனரல் கான்ஃபரன்ஸ்ல டிசைட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் கேன் பி யூஸ்ட் இன் இன்டர்நேஷனல் யூசேஜ் ஃபார் சயின்டிபிக், டெக்னிக்கல், இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் ஒர்க். ஓகே. ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்டிபிக்கா யூஸ் பண்ணலாம், டெக்னிக்கலா, இண்டஸ்ட்ரியலா, கமர்ஷியல் ஒர்க்லயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் இட் ஹேஸ் த மேஜர் அட்வான்டேஜஸ். ஸோ ஒரு சில அட்வான்டேஜ் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. தே ஆர் this system makes use of only one unit for one physical quantity. ஓகேவா. ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரே ஒரு யூனிட் தான் யூஸ் பண்ண முடியும். லென்த்துக்கு மீட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். மீட்டர் செகண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டும் யூஸ் பண்ண முடியாது. அதே போல டைமுக்கு செகண்ட் அப்படின்னு தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஒன் யூனிட் ஃபார் ஒன் பிசிக்கல் குவான்டிட்டி. அண்ட் செகண்ட் ஒன், இன் தி சிஸ்டம் ஆல் த derived யூனிட்ஸ் கேன் பி ஈஸிலி obtained. ஓகேவா. எல்லா derived யூனிட்ஸும் ஈஸியா நம்மளால கொண்டு வர முடியுது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டிக்கு வந்து பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ அப்போ அதோட யூனிட் என்னென்ன எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர் பர் செகண்ட். ஓகே. ஸோ அப்போ வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒரு derived குவான்டிட்டி. அந்த derived குவான்டிட்டி அப்படிங்கிறதுக்கு யூனிட்டை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. ஓகே. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் அட்வான்டேஜா நமக்கு இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் தேர்ட் அட்வான்டேஜ் என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் a metric system which means that multiples and submultiples can be expressed as powers of 10. ஓகேவா. ஸோ மெட்ரிக் சிஸ்டம் நம்ம எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பவர்ஸ் ஆஃப் 10ல சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்தோட யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நான் வந்து ஸ்கேல்ல மெஷர் பண்றேன், நார்மல் நம்ம ரூலர்ஸ் ஜாமெட்ரியில் யூஸ் பண்ற ஸ்கேல்ல மெஷர் பண்றேன். அதை வந்து நான் வந்து பார்த்தோன்னா சென்டிமீட்டர்ல மெஷர் பண்ணிடுறேன், 10 சென்டிமீட்டர். பட் நான் இதுல மீட்டர்ல சொல்ல போறேன் அப்படின்னா நான் இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 10⁻⁻2 மீட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம பவர்ஸ்ல சொல்லும் போது இன்னும் கூட நம்மளால யூனிட்ஸை பெட்டராகவே சொல்ல முடியுது. ஓகேவா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் அட்வான்டேஜா எடுத்துக்கலாம். ரைட். ஸோ இங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேபிள் 1.2 SI பேஸ் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ். ஓகேவா. ஸோ இன்டர்நேஷனல் சிஸ்டம்க்கு உண்டான பேஸ் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ். ரைட். So we have already discussed about base quantities. Okay, there are limited amount of base quantities. They are length, mass, time, electric current, then temperature, amount of substance, then luminous intensity. Okay, only 7 are the basic quantities. Okay, அதுக்கு உண்டான யூனிட் என்ன, சிம்பிள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். Here length unit is meter and the symbol is m, small m. Okay, and the mass, the unit of mass is kilogram and the symbol is kg. You should not write it as capital K and capital G. It should be the wrong one. Okay, and the unit of time is second and the symbol is small s. And the unit of electric current is ampere and the symbol is capital A. And the unit of temperature is Kelvin and the symbol is capital K. Amount of substance unit is mole and the symbol is mole, but you should not write it as E. Luminous intensity unit is candela and the symbol is CD. Okay, these are the SI base units and quantities. Okay, so next we are going to discuss about derived quantities and units. Okay, let us move on to the topic. So இப்ப பார்க்க போற டாபிக் என்னன்னா derived quantities and their units. ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னன்னா base quantities and their units அப்படின்னு சொல்லி பார்த்தோம். base quantities மொத்தம் 7 தான். length, mass, time,
electric current, temperature, amount of substance, then luminous intensity. அதுக்குண்டான யூனிட்டும் சிம்பிளும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா derived quantity. derived quantity அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இன்னும் எக்ஸஸாவே போகும். ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளேன் ஆங்கிள். இதுக்குண்டான derived quantity, இதோட யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, ஸோ பிளேன் ஆங்கிள், ரைட், அதோட எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா arc divided by radius. இதோட யூனிட் வந்து நம்ம என்னன்னு எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் கேன் பி ரிட்டன் as radian, RAD. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க இதை படிச்சிருக்க மாட்டீங்க, ரைட்? ஸோ இப்போ ரேடியன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ரேடியன். ஸோ வாட் இஸ் மீன் பை ரேடியன்? 1 radian is the angle subtended at the center of a circle by an arc equal in length to the radius of circle. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 radian. இது எப்படி எழுதலாம்னா RAD அப்படின்னு கூட எழுதலாம். ஓகே, ஸோ இந்த டெஃபினேஷன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த டெஃபினேஷனோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஃபினேஷன் ஈஸியாவே புரியும், ரைட்? நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா இப்போ ஒரு சர்க்கிள் ஒன்று எடுத்துக்கிறேன், இதில் ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், ரைட்டா? ஸோ இதே ரேடியஸ் அளவுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு லைன் எடுத்துக்கிறேன், அது ஒரு ரேடியஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைனை வந்து நான் என்ன பண்றேன்னா அப்படியே பெண்ட் பண்ணி இந்த சர்க்கிள் மேலேயே அட்டாச் பண்றேன். ஸோ தட் இட் வில் பிகம், ஸோ இப்போ இது சென்டர், இது ஒரு ரேடியஸ், அதே ரேடியஸ் லைனை இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்லயே நான் அட்டாச் பண்றேன். ஸோ அப்போ எனக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இது போல கிடைக்கும். ஓகேவா? இதே லென்த் தான் இங்கேயும் எடுத்திருக்கேன், ரைட்? ஸோ இது ஒரு ரேடியஸ், ஐ மீன் இங்க ரேடியஸோட என்ன லென்த்தோ அதே லென்த் தான் இங்க இருக்கும். நவ் இங்கிருந்து இதை கனெக்ட் பண்ணாலும் இதுவும் ரேடியஸ் தான். ஓகே, அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. 1 radian is the angle subtended at the center of a circle by an arc equal in length to the radius of the circle. சர்க்கிளோட ரேடியஸ் என்ன இருக்கோ அந்த ஆர்க்கோட லென்த்தும் அதே தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 radian அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா சர்க்கிள்ல நம்ம ஆங்கிள் தான் பார்த்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 30 டிகிரி, 40 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி இப்படி தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இதுக்கப்புறம் நம்ம ஆங்கிள் எதுலலாம் மெஷர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியன்ல கூட மெஷர் பண்ண போறோம், ரைட்? ஸோ அப்போ 1 டிகிரினா நமக்கு தெரியும், ஓகேவா? ஸோ 0 விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுவே 2 டிகிரினா 1 டிகிரி விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். 90 டிகிரினா நமக்கு எவ்வளவுன்னு தெரியும். அப்போ 1 ரேடியன்னா எவ்வளவு டிகிரி ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இங்க பார்க்க போறோம், ரைட்? ஸோ ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 pi r, ரைட்டா? சோ இதுதான் நம்ம 1 ரேடியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப டோட்டலா இங்க எத்தனை ஆர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஆர்க்ஸ், இங்க நம்பர் ஆஃப் ஆர்க்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 pi ஆர்க்ஸ் இருக்கும். ஓகேவா? ஏன்னா 2 pi ரேடியஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னன்னா சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேவா? சோ இங்க எத்தனை ரேடியஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐ மீன் எத்தனை ஆர்க்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா 2 pi இருக்கும், ரைட்? சோ 2 into இங்க பையோட வேல்யூ என்னன்னா 3.14. சோ இத மல்டிப்ளை பண்ணோம்னா எத்தனை இருக்கும்? 6.28. அப்போ இதுல மொத்தம் எத்தனை ஆர்க்ஸ் இருக்கும்? 6.28 ஆர்க்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? ரைட். இப்போ நம்ம 1 ரேடியனோட டிகிரி என்ன அப்படின்னு பார்க்கலாம், ரைட்? ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் தான் 1 கம்ப்ளீட் rotation of a circle is
360 டிகிரி. ஓகேவா? ஆனா நம்ம அந்த கம்ப்ளீட் ரொட்டேஷன்ல one complete rotation of a circle in radians. ரேடியன்ஸ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2π ல சொல்லலாம். எனக்குவா? ஏன்னா கம்ப்ளீட் ரொட்டேஷனோட ஒரு சர்க்கிளோட ரேடியன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 2π. அதுவே டிகிரிஸ்ல சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா 360 டிகிரி. ஆனா நம்ம இங்க கண்டுபிடிக்கிறது என்ன? 1 ரேடியனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பார்ட் மட்டும் ரப் பண்ணிக்கிறேன். ரைட். சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றேன். சோ 2π is equal to 360 டிகிரி. ஏன்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள தான் நான் டிகிரிலயும் எடுத்திருக்கேன், ரேடியன்லயும் எடுத்திருக்கேன். அப்ப இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ பைங்கிறது என்ன ஆகும்? பைங்கிறது 360 டிகிரி டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ பைங்கிறது எவ்வளோ? 180 டிகிரி. 180 டிகிரினா பை ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 360 டிகிரினா 2π ரேடியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப 90 டிகிரினா எப்படி எடுக்கலாம்? இதுல டிவைடட் பை 2 போட்டுக்கலாமா? பை பை 2 which is equal to 180 டிகிரி divided by 2. So அப்போ பை பை 2 ரேடியன்ஸ் அப்படின்னா நம்ம எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னா 90 டிகிரி அப்படின்னு எடுக்கலாம். அப்போ 45 டிகிரின்னு நம்ம என்ன எடுக்கலாம்? இன்னும் டிவைடட் பை 2 போடலாமா? அப்ப இது என்ன ஆகும்? பை பை 2 into 2 ரேடியன்ஸ் அப்படின்னா இது 90 டிகிரி டிவைடட் பை 2. அப்போ பை பை 4 ரேடியன்ஸ் அப்படின்னா எத்தனை டிகிரி வரும்? 45 டிகிரி வரும். ஓகேவா? ஆனா நம்ம இங்க இன்னும் என்ன கண்டுபிடிக்கல? ஒரு ரேடியனோட டிகிரி என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கல. அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இது எடுத்துக்கலாம். பைங்கிறத 180 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? பை ரேடியன்ஸ். ரைட். பை ரேடியன்ஸ் we can considering as 180 டிகிரி. இந்த பை ரேடியன்ஸ் நான் எப்படி எழுதுறேன்னா 1 ரேடியன் into பை அப்படின்னு கூட எழுதலாமா? which is equal to 180 டிகிரி. ஓகேவா? எனக்கு ஸ்பேஸ் பத்தல, அதனால நான் இந்த பார்ட் ரப் பண்ணிக்கிறேன். சோ இங்க இருந்து கண்டினியூ பண்றோம். I have to write it from here. அப்போ 1 ரேடியன் அப்படின்னா 180 டிகிரி டிவைடட் பை பை. கரெக்டா? சோ அப்போ 1 ரேடியன் அப்படின்னா 180 டிகிரி டிவைடட் பை பையோட வேல்யூ என்ன? 22/7. ரைட். So 1 radian which is equal to 180 degree into இதை எடுத்து எழுதணும்னா 7/22 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இது கேன்சல் அவுட் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா 1 radian which is equal to 57.27 டிகிரி அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இதுதான் ஒரு ரேடியனோட டிகிரி. ஒரு ரேடியன்னா எவ்வளவு டிகிரி இருக்கும்? 57.27 டிகிரிஸ் இருக்கும். சோ நம்ம பிசிக்ஸ்ல இதுக்கப்புறம் ஹையர் செகண்டரியில நம்ம மேக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து டிகிரிஸ்ல யூஸ் பண்ணாம அதிகமா நம்ம எதுல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியன்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டிகிரிஸ் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் 360 டிகிரி வரைக்கும் நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கும் மேல போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். அதுவே ரேடியன்ஸ்ல சொன்னோம்னா நமக்கு இன்னும் ஈஸியாவே இருக்கும். ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் வாட் இஸ் ரேடியன். அதனாலதான் பிளேன் ஆங்கிளுக்கு உண்டான எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா ஆர்க் பை ரேடியஸ். இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியன்ஸ். ஓகேவா? சோ 1 ரேடியன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தரா நம்ம போகலாம். சோ இதுல இன்னும் ஃபர்தரா பார்க்கணும் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியா எடுத்துக்கலாம். ஏரியாவோட எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லென்த் இன்டு பிரெத். சோ லென்த் நம்ம எதுல மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா மீட்டர்ல, பிரெத் நம்ம எதுல மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர்ல. therefore மீட்டர் இன்டு மீட்டர் will become மீட்டர் ஸ்கொயர். அப்ப ஏரியாவோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர் ஸ்கொயர். சோ இதுல ஏரியா அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா டிரைவ்டு குவான்டிட்டியா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு ஏரியா அப்படிங்கிறதுக்கு யூனிட் கிடைக்குது. ஓகேவா? சோ ஏரியாங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டில இருந்து டிரைவ் பண்ணி கிடைக்கிறதுனால ஏரியாங்கிறது டிரைவ்டு குவான்டிட்டி. சிமிலர் டு தட் வால்யூம்ங்கிறதும் டிரைவ்டு குவான்டிட்டில தான் வருது. ஏன்னா வால்யூம்ங்கிறது லென்த், பிரெத், ஹைட் இது மூணுமே மல்டிப்ளை பண்றது தான் வால்யூம். So length is also measured by meter, breadth is also measured by meter, height is also measured by meter. ஏன்னா breadthும் length தான், heightும் ஒரு வகையான length. ஒரு வகையான lengthன்னு கிடையாது, அதுவும் length தான். ஏன்னா length தான் நம்ம மெஷர் பண்ணுவோம் அதுலயும். So meter into meter into meter, meter cube. So வால்யூம்ங்கிற யூனிட்டுக்கு குவான்டிட்டிக்கு யூனிட் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டலா இருக்கிற டீடைல்ஸ்ல இருந்து நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வரும். ஓகேவா?
ஸோ அப்போ வால்யூம்ங்கிறது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டிரைவ்டு குவான்டிட்டியாக தான் இருக்கு. சிமிலர் டு தட் நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் பார்க்கணும்னா வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டென்சிட்டி, லீனியர் மொமெண்டம், ஃபோர்ஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதுக்கு உண்டான யூனிட்ஸும் எதுல இருந்து தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல இருந்து தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு தான் அதுக்கு உண்டான பேஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ரைட்? ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக படிக்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட் பண்ணுங்க. ரைட்? தேங்க்யூ.